போக்குவரத்து போலீசார் மயக்க வெறியுடனான சாரதிகளை கண்டறிவதற்கு வெளிச்சுவாசத்தில் அடங்கியிருக்கிற எத்தனாலின் மட்டத்தை அளக்கின்றனர். இந்நோக்கத்துக்காக பின்வரும் படிமுறை பின்பற்றப்படுகின்றன. படி 1, 5.36 கிராம் வெளிச்சுவாச மாதிரியானது 70 சென்டிமீட்டர் கனம் மிகையான அமில பொட்டாசியம் டைக்ரோமேட் கரைசலோடு செலுத்தப்பட்டது. பொட்டாசியம் டைக்ரோமேட் கரைசலின் திணிவு சதவீதம் 2%. K2Cr2O7 கரைசல் அடர்த்தி ஆவதுடன் வெளிச்சுவாசத்தின் அடர்த்தி 1.2 கிலோகிராம் per மீட்டர் ஆகும். படி 2. படி 1 பெறப்பட்ட விளைவு கரைசல். பிள்ளைகள், நம்மட படி 1 நடக்கிற தாக்கம் என்னன்னு சொன்னா, இந்த வெளிச்சுவாச மாதிரி இருக்குதானே, இந்த வெளிச்சுவாச மாதிரில யார் இருக்குது? எத்தனால் இருக்குது. இந்த எத்தனால் மகள் டைக்ரோமேட்டோட தாக்கம் அடையுது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. எத்தனால் ஒட்சியேற்றப்பட்டு எசெட்டிக் எசிடாக மாறும். டைக்ரோமேட்டு தாழ்த்தப்பட்டு குரோமியம் 3+ ஆக மாறும் இல்லையா? ரைட். ஸோ தாக்கத்தை சமப்படுத்திடுவோம். சொல்லு, இங்க மாற்றம் 6 தானே? இங்க மாற்றம், இந்த கார்பனுக்கு என்ன ஒட்சியேற்று யோசிக்கிறா, -1. இந்த கார்பனுக்கு ஒட்சியேற்று +3. அப்ப மாற்றம் 4. ஸோ இதுல மாற்றம் 4, இதுல மாற்றம் 6. 2, 3 குறுக்க பெருக்கணும். இதை 3ஆல பெருக்கணும், இதை 2ஆல பெருக்கணும். 3 எசெட்ரிக் அமிலம் வரும், 4 குரோமியம் 3+ வரும். அமில ஊடகம் ஆக்சிஜனை சமப்படுத்து. இங்கால 3 7 2 14 17. இங்கால 2 6. 11 H2O 22. சாரி, H+ ரொம்ப கவனமா இருக்கணும். சொல்லு, இங்கால இருக்கிற ஹைட்ரஜன் என்ன? 22. நான் 3 12 34. இதுல மகள் 6 3 18. அப்ப 16 H+. வேகமா இருக்கிறனா? நீ தான் வேகமா இருக்கு, நான் இல்ல வேகமா இருக்கு. ஏதாவது டவுட் வருதா தாக்கத்தை சமப்படுத்தினதுல? நான் அவசரமா போன, நீ தான் சொல்லணும் மிஸ்டேக் விட்டிக்கிறேன் சொல்லி. இந்த கார்பன் -1 இருக்குது, +3க்கு போறபடினால மாற்றம் 4. சமனாத்தான் இருக்கு. சரி, இந்த தாக்கம் நடக்குது. பிள்ளைகள், இதுல டைக்ரோமேட் எப்படி இருக்குதுன்னு சொல்றாரு? மிகையாக இருக்குதுன்னு சொல்றாரா இல்லையா? தென் பிள்ளைகள், ஸ்டெப் 2ல என்ன செய்யறாருண்டா, டைக்ரோமேட் மிகையா இருந்தா எஞ்சி இருக்கும் தானே டைக்ரோமேட். அந்த எஞ்சிய டைக்ரோமேட்டை யாரோட தாக்கமடைய வைக்கிறாரு? FeSO4 கரைசலுடன் தாக்கமடைய வைக்கிறாரு. FeSO4ல இருக்கிற Fe2+ என்ன செய்யும்? டைக்ரோமேட்டால Fe3+ ஆக ஒட்சியேற்றப்படும். டைக்ரோமேட்டு குரோமியம் 3+ ஆக தாழ்த்தப்படும். இந்த தாக்கத்தை சமப்படுத்த இந்த இடத்துல மாற்றம் 6, இந்த இடத்துல மாற்றம் 1, குறுக்கு பெருக்குனா 1 6 6 Fe3+, 2 குரோமியம் 3+. அமில ஊடகம் இங்கால் 7 ஆக்சிஜன், அப்ப அங்கால் 7 நீர், 14 H+. இரண்டாவது படியில் நடக்கிற தாக்கம் சின்ன விஷயம். சோடிக்கப்பட்டு என்னவோ விசித்திரமா வச்சிருக்கிறபடினா உன்னோட கனவுல போலீஸ் எல்லாம் கொண்டு வர வைக்கிறான். ரைட், அதான் உனக்கு இருக்கிற பிரச்சனையா இருக்கு. நடைபெறுகின்ற தாக்கங்களுக்கான சமன் செய்த சமன்பாடுகள் எழுதுக. முதலாவது கேள்வி, அழகா கேள்வியை கொண்டு வராரு. ரெண்டாவது கேள்வி பிள்ளைகள் என்ன? K2Cr2O7 கரைசல்ற செறிவு கேட்டு இருக்கு. K2Cr2O கரைசல்ற செறிவு. உனக்கு K2Cr2O7 கரைசல்ற
கனவளவு தந்திருக்கு. K2CR2O7 திணிவு சதவீதம் தந்திருக்குது, அடர்த்தி தந்திருக்கு. C = 10% OM சமன்பாட்டை போட்டால் K2CR2O7 செறிவு வரும். விளங்குதா உங்களுக்கு சொல்றது? ஓம் தென் பிள்ளைகள் K2CR2O7 செறிவு சமன் 10d%/m 10 அடர்த்தி 1 g/cm கடந்தான K2CR2O7 கரைசல் அடர்த்தி percentage எவ்வளவு மகள் K2CR2O7க்கு 2. K2CR2O7 மூலர் திணிவு என்ன? குரோமியத்துக்கு பொட்டாசியத்துக்கு 39 தர 2 78, குரோமியத்துக்கு 52 தர 2. நானே செய்கிறேன், பார்த்துட்டீங்களோ? 104, ஆக்சிஜனுக்கு 16 தர 7 70, 6 6 36 42 112 கூட்டினா 110 190 294. ஸோ நம்மளுக்கு 20/294 வரும். சொல்லுதேகான் கல்குலேட் பண்றா. சைஃபர் 6 8 அங்கால என்ன போகுது? பாரு மூல் பர் டெசிமீட்டர் கணம். மூணாவது, வெளிச்சுவாச மாதிரியில் காணப்படுகின்ற எத்தனால் இன் அளவை பின்வரும் அலகுகளில் குறிப்பிடுக. முதலாவது உனக்கு கேட்கிறாரு எத்தனால் அமைப்பு பார்ட்ஸ் பர் மில்லியன்ல கேட்கிறாரு. இரண்டாவது பிள்ளைகள் மில்லிகிராம் பர் டெசிமீட்டர் கணத்தில் கேட்குறாரு. எனக்கு மனத்தாக்கம் ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னால், இந்த செறிவை காண்றதுக்கு C = 10d% OM சமன்பாட்டை இசைக்கல்லில் எழுதுனதால் ஏதாவது வம்பு வருமோன்னு ஒரு பயம் இருக்கு. ஆனாலும் எனக்கு அதை நம்முடைய இசை மெத்தடில் செய்கிற அளவுக்கு என்ன இல்லை, டைம் இல்லை. ஸோ நான் இதை போட்டு தான் செய்கிறேன். ஏதாவது மார்க்ஸ் 1 2 குறைஞ்சா எக்ஸாம் ஹோலை பற்றி நான் உன்னோட கதைக்கிறேன், குறைஞ்சா குறையட்டு. சரியா? ரைட். இப்போ நாங்கள் வருவோம், தாக்கங்களுக்கு பேர் வைப்போம். முதலாம் தாக்கம், இரண்டாம் தாக்கம். சொல்லு. இரண்டாம் தாக்கத்தில் நம்மளுக்கு Fe2+ செறிவு தந்திருக்கு தானே, தசம் 2m. கனவளவு என்ன மகள்? 21 சென்டிமீட்டர் கணம். முதலாம் தாக்கத்தில் டைக்ரோமேட்டோட செறிவு என்ன? 0.068. தேவைப்பட்ட கனவளவு என்ன? டைக்ரோமேட்டோட தரப்பட்ட கனவளவு என்ன? 70 சென்டிமீட்டர் கணம். இதில் என்ன இன்ஆர்கானிக் நத்திங்? சொல்லு. Fe2+ மூலிருந்து அதோட தாக்குன்னு டைக்ரோமேட்டர் மூளை கண்டாச்சு. மொத்த டைக்ரோமேட்டர் மூலிருந்து Fe2+ தாக்குனதை கழிச்சா பேலன்ஸ் டைக்ரோமேட் யாரோட தாக்கு இருக்கும்? எத்தனாலோட தாக்கு இருக்கும். இதிலிருந்து எத்தனாலோட செறிவை கண்டாச்சு. விளங்குதா? அதுக்கு பிறகு கேள்வி எல்லாம் செய்யலாம். சரியா? அப்ப நான் முதலாவது வாரணியா இருக்கு, தாக்கம் 2இன் பீசமானபடி பிள்ளைகள் கண்டுபிடிப்போம். டைக்ரோமேட்டர் மூல எண்ணிக்கைய தெரியும். Fe2+ மூல எண்ணிக்கை சொல்லு. முன்னால் வார பின்னம் என்ன? Fe2+ குணகம் 6 கீழே வரும், மேலே 1 வரும். ஸோ 1/6 தர Fe2+ செறிவு 0.2, கனவளவு 21 தர 10^3. சுருக்கள் லேசா இருக்குது. 21க்குள்ள 3கள் 7 தடவை, 6க்குள்ள 3கள் 2 தடவை, 0.2க்குள்ள 2கள் 0.1 தடவை. தென் மகள் டைக்ரோமேட்டர் மூல் என்னென்று வருது? 0.7 தர 10^3 மூல். என்ன இப்படிதானே? டயர்டா?
இது எந்த டைக்ரோமேன்ற மூல்? Fe2+ ஓட தாக்கினது. அடுத்தது வருவோம், தாக்கம் ஒன்றின் பீசமானபடி. என்ன பிள்ளைகள்? எத்தனால் இனது மூலுக்கு வருவோம். சொல்லு, எத்தனால்ற மூல் டைக்ரோமேட்ர மூல் சார்பாக சொல்லு பார்ப்போம். முன்னால் வார பின்னம் என்ன? டைக்ரோமேட்ர குணகம் 2, அப்போ மேல 3. ஸோ 3 கீழ் 2 பிள்ளைகள். மொத்த டைக்ரோமேட்ர மூல் இருந்து கழிக்க போறோம் யார? Fe2+ ஓட தாக்கணும். மகள் மொத்த டைக்ரோமேட்ர செறிவென்ன? 20 கீழ் 294. சரிதானே? பின்னத்திலே எழுதுறேன். அப்ப நம்மளுக்கு மிஸ்டேக்ஸ் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சொல்லு, மொத்த டைக்ரோமேட்ர கனவளவு என்ன? 70 தர 10⁻3. இதிலிருந்து கழிப்போம். சொல்லு, Fe2+ ஓட தாக்கின டைக்ரோமேட் எவ்வளவு? 0.7 தர 10⁻3 கழிப்போம். ஸோ இதை எனக்கு நீ தான் திகான்னு சொல்லணும். 7 தர 2 14. 1400 294 பிரி. சொல்ற விளங்குதா? 70 தர 20 1400 தானே. அது 294 பிரி. அந்த சம்திங்ல இருந்து 0.7 கழி. ஆன்சரை சொல்லு. நாலு தசம் 0.6 தர 10⁻3. மூல் யார மூல் எண்ணிக்க? எத்தனோட மூல் எண்ணிக்க. சரி, இது வரைக்கும் எழுதுங்க. அடுத்ததை தொடருவோம். ஸோ மூணாவது கேள்வியில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எத்தனொல்லின் அமைப்பை பார்ட்ஸ் பர் மில்லியன்ல கேட்குறாரு. ஸோ பிள்ளைகள், அமைப்பு சமன் உனக்கு தெரியும். திணிவு இன் கீழ் என்னது? மொத்த திணிவு. இதை யாரால பெருக்கணும்? 10/6 பெருக்கினா பார்ட்ஸ் பர் மில்லியன் வரும். இப்போ பிள்ளைகள், எத்தனோல்ற அமைப்பு தானே கேட்டு இருக்கு. அப்போ மேலே வரணும் யார திணிவு? எத்தனோல்ற திணிவு. CH2OH திணிவு. சொல்லு, எத்தனோல்ற மூல் உனக்கு தெரியும். 4.06 தர 10⁻3. இதை எத்தனோல்ற மூலர் திணிவு? 46 பெருக்கணும். எத்தனோளுக்கு? 46 தானேண்ணா. இன்கீழ் பிள்ளைகள் மொத்த திணிவு. சொல்லிங்க, மொத்த திணிவுன்றது யார திணிவு? இப்ப நாங்க கண்டிருக்கிறது வெளிச்சுவாசத்தில் இருக்கிற எத்தனோட மூலத்தானே. சோ பிள்ளைகள், மொத்த திணிவுன்றது அந்த வெளிச்சுவாசத்திட திணிவு. வெளி சுவாசத்திட திணிவு அவர் தந்திருக்கிறார் பாருங்க. என்ன? 5.36 கிராம் வெளிச்சுவாசம். 5.36 கிராம் வெளிச்சுவாசம். ஸோ இதை நீங்கள் 10⁻6 பெருக்கணும். தேகான் கொஞ்சம் வேகமாக இருக்கணும் தம்பி. 30.84 பார்ட்ஸ் பர் மில்லியன். முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி பிள்ளைகள், எத்தனோல்ற அமைப்பை மில்லிகிராம் பர் டெசிமீட்டர் கணத்தில் கேட்கிறாரு. நான் முதலாவது கண்டுபிடிக்கிறேன். என்ன பிள்ளைகள்? வெளி சுவாசத்தின் எதை கண்டுபிடிக்க போறேன்? கனவளவை கண்டுபிடிக்க போறேன். சமன் அடர்த்தி சமன் என்ன?
திணிவின் கீழ் கனவளவு. அப்ப கனவளவுன்றது என்ன? திணிவின் கீழ் அடர்த்தி. மகள் வெளிச்சுவாசத்திட திணிவு 5.36 கிராம். அடர்த்தி எவ்வளவு? 1.2 கிலோகிராம் பெர் மீட்டர் கணம். என்ன? 1.2 கிராம் பெர் சென்டிமீட்டர் கணம். தம்பி பிரிச்சு சொல்லு. 53.6 12 பெரி. சும்மா இரு மற்றவன். 53.6 12 பிரிச்சு என்னடா 48 4 மிச்சம். சார் நீ சொல்லு நான் பிள்ளை வெட்டி. 4.46 சென்டிமீட்டர். ஸோ பாரு, வெளி சுவாசத்திட கனவளவு இது. இப்ப கேள்வி கேட்டிருக்கு என்ன? வெளி சுவாசத்தில் இருக்கிற எத்தனோட அமைப்பு மில்லிகிராம் பெர் டெசிமீட்டர் கணம். ஆகவே என்ன? எத்தனால் இன் அமைப்பு சமன் சொல்லுங்க. வெளி சுவாசத்தில் இருக்கிற எத்தனோட திணிவு என்ன? இந்த எவ்வளோ? 4.06 தர 46 தர 10⁻³ கிராம். இதானே திணிவு, ரைட்? வெளி சுவாசத்திட கனவளவு 4.47 தர 10⁻³ டெசிமீட்டர் கணம். இப்ப பிள்ளைகள் இந்த அமைப்பை கிராம் பெர் டெசிமீட்டர் கணத்துல கேட்க இல்ல, அவரு மில்லிகிராம் பெர் டெசிமீட்டர் கணம். ஸோ கவனி, 10⁻³ மில்லி தானே சொல்ல. இப்ப நீ என்ன செய்யணும்? இதை இதால பிரி சொல்லு. 4.06 தர 46 4.47 பிரி. 40 தர 13 மில்லிகிராம் பெர் டெசிமீட்டர் கணம். இதான் வெளி சுவாசத்தில் எத்தனோல் அமைப்பு மில்லிகிராம் பெர் டெசிமீட்டர் கணத்தில். வித்தியாசமா கொண்டு போய் வச்சிருக்காரு. ஸ்கீம் கிடைச்சிச்சா உங்களுக்கு? ஸ்கீம் இருக்கா? இப்ப கொஞ்சம் பாரு பார்ப்போம். சரி, அப்ப கவனி, இங்க விட்ட மிஸ்டேக் என்ன? 3/2 பெருக்கணும். தம்பி இது கழிக்க என்னடா வந்துச்சு? 4.06 தர 10⁻³ மூல். இனிமே இதை சுருக்க கொள்ள என்னென்று வருது? 6.09 தர 10⁻³ மூல். இதுதான் மகள் 0.9. இதுதான் எத்தனோல்ற மூல் எண்ணிக்கை. தென் அதை திருத்தணும்டா இங்க என்னண்டு வரணும்? 6.09 வரணும். இப்ப திகான் சொல்லுடா. 6.09 தர 46 52.26 மகள் என்ன ஸ்கீம் ஆன்சர்? 14. நீ சொல்ற சார் சொல். 52.28 10⁻³ தர 16 என்ன? 13. ஸோ ஸ்கீம் என்ன சொல்லுது? 5.228 தர 14 பார்ட்ஸ் பர் மில்லியன். அதே போல இங்க நாங்க பிள்ளைகளை கெயின் இங்கன்னு தான் மிஸ்டேக் வர்றோம். 6.09 இதையும் சுருக்கி சொல்லுங்க.
மகள் நீ ஸ்கீம் ஆன்சரை சொல்லு. ஸ்கீம் ஆன்சரில் சின்ன மிஸ்டேக் கொண்டு இருக்கு. நாங்கள் 6.09 எடுக்கிறோம். ஸ்கீம் என்ன சொல்லுது 6 எடுக்குதுன்னா. ஸோ ஸ்கீம் ஒரு அன்னளவாக்கம் செஞ்சிருக்கு. தம்பி இதுக்கு என்ன வருது? 62.67 தர 10 அங்கே என்ன வருது? தர 6.09 தர 46 தர 10⁻3 கிராம். வெளிசுவாசத்துல கனவுளோ கண்டிருக்கா ஸ்கீம்ல? எவ்வளோ? டெசிமீட்டர் கணமா? நான் சென்டிமீட்டர் கணக்கு போட்டிருக்கேன். மகள் அடர்த்தி என்னன்னு சொன்னாரு? 2 கிலோகிராம் மீட்டர் -3. 1.2 தர 10⁻3 கிராம் இன் கீழ் மீட்டர் கணம். மீட்டர் கணம்ன்றது 10/3 டெசிமீட்டர் கணம். அப்போ இதுவும் வெட்டி விட்டா நம்ம விட்டு இருக்கிற மிஸ்டேக் என்ன? 1.2 கிராம் பர் டெசிமீட்டர் கணம். ஸோ இங்கே 10⁻3 வரப்போகிறது இல்லை. தென் ஆன்சர் என்ன? 62.67 அடையான் வருது. ஸ்கீம்ல 59 அது அந்த ஒரு பிரச்சனை இருக்குதானே மகள், 0.09 பிரச்சனை, அதால் அது வந்திருக்கு. ஸோ இதான் எத்தனால்ற அமைப்பு மில்லிகிராம் பர் டெசிமீட்டர் கணத்தில்.